வீட்டின் உள்ளும் வெளியும் வண்ண வண்ண இலைகளால் அழகை கூட்டும் செடிதான் பெட்ரா குரோட்டன். சிவப்பு, மஞ்சள், பச்சை கலந்த இலைகள் அதன் முக்கிய கவர்ச்சி. இந்த செடி நல்ல வெளிச்சம் இருக்கும் இடத்தில் வைத்தால் நிறங்கள் ரொம்ப அழகாக திகழும். மண்ணை எப்போதும் சற்றே ஈரமாக வைத்தால் நல்ல வளர்ச்சி கிடைக்கும். நேரடி கடும் வெயிலையும் அதிக நீரையும் தவிர்த்து பராமரித்தால் பெட்ரா செடி நீண்ட நாட்கள் ஊற்றுக்கோலாக இருக்கும். வீட்டில் பாசிட்டிவ் வைப் கொடுக்கும் ஆர்னமெண்டல் பிளான்டா இதை பலர் விரும்பி வளர்க்கிறார்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி நண்பர்கள். வணக்கம். மன்னார்குடி அன்னை நர்சரி கார்டனில் இப்போது செம்பருத்தி செடிகளின் பிரம்மாண்ட விற்பனை நடைபெறுகிறது. உங்கள் வீட்டுத் தோட்டத்தை அழகாக்க ஒற்றை இதழ் கொண்ட பல்வேறு வண்ணமயமான ஹைபிரிட் செம்பருத்தி ரகங்கள் எங்களிடம் குவித்து வைக்கப்பட்டுள்ளன. அதேபோல் நமது பாரம்பரிய மருத்துவ குணம் கொண்ட நாட்டுச் செம்பருத்திச் செடிகளும் ஆரோக்கியமான முறையில் வளர்க்கப்பட்டு விற்பனைக்கு உள்ளன. விதவிதமான பூக்கள், அடர்த்தியான வளர்ச்சி என உங்கள் விருப்பத்திற்கேற்ப செம்பருத்திச் செடிகளைத் தேர்ந்தெடுக்க உடனே மன்னார்குடி நியூ பைபாஸ் ரோட்டில் உள்ள அன்னை நர்சரிக்கு வாருங்கள். தென்னிந்தியாவின் அடையாளமான இந்த அழகான கனகாம்பரம் பூவை பற்றி உங்களுக்கு தெரியுமா? தங்க ஆபரணம் போல மின்னும் இதோட நிறத்துக்காகவே இதுக்கு கனகாம்பரம்னு பேர் வந்துச்சு. ஆங்கிலத்துல இத ஃபயர் கிரக்கர் பிளண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பூவுக்கு வாசனை இல்லைனாலும் இதோட அடர் ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் நிறம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இத மல்லிகை பூவோட சேர்த்து தொடுத்து பெண்கள் தலையில சூடிக்கிறது நம்ம ஊர் வழக்கம். வீட்டுத் தோட்டத்துல வளர்க்க ரொம்ப சுலபமான இந்த கனகாம்பரம் வருஷம் முழுதும் உங்க தோட்டத்துக்கு ஒரு மங்களகரமான தோற்றத்தை தரும். இயற்கை நமக்கு தந்த ஒரு மிகச்சிறந்த மருந்து பெட்டகம்தான் இந்த பப்பாளி மரம். வருடம் முழுவதும் காய்க்கும் இந்த மரம் ஆரோக்கியத்திற்கு மட்டுமல்லாமல் அழகிற்கும் அஸ்திவாரமாக இருக்கிறது. பப்பாளியில் உள்ள பாப்பெயின் என்ற என்சைம் நமது செரிமான மண்டலத்தை சீராக்குகிறது. இதிலுள்ள வைட்டமின் ஏ மற்றும் சி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பதுடன் கண் பார்வையையும் கூர்மையாக்குகிறது. சரும பொலிவிற்கு பப்பாளி பழக்கூழ் ஒரு சிறந்த இயற்கை மருந்தாகும். இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துவதிலும் இதய ஆரோக்கியத்தை பாதுகாப்பதிலும் இதன் பங்கு அளப்பரியது. இன்றே உங்கள் வீட்டுத் தோட்டத்தில் ஒரு பப்பாளி கன்றை நடுங்கள். ஆரோக்கியமான வாழ்வை உறுதி செய்யுங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி நண்பர்களே. பார்க்க அழகா இருக்கேன்னு நினைக்காதீங்க. இது அழகையும் தாண்டி ஆரோக்கியம் தரும் ஒரு அற்புத மூலிகை. பூனை மீசை செடி, கேட்ஸ் விஸ்கர்ஸ். ஆமாங்க, இதோட பூக்கள் பூனை மீசை போலவே நீளமா இருக்கிறதுனால தான் இந்த பெயர். மருத்துவ ரீதியாக இது சிறுநீரக செயல்பாட்டை மேம்படுத்தவும் உடலில் உள்ள அதிகப்படியான யூரிக் அமிலத்தை வெளியேற்றவும் உதவும் என்று நம்பப்படுகிறது. குறிப்பாக சிறுநீரக கற்கள் மற்றும் உடல் வீக்கத்தை குறைக்க பாரம்பரிய மருத்துவத்தில் இது ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. உங்க வீட்டு தொட்டியிலேயே இதை கூட ரொம்ப ஈஸியா வளர்க்கலாம். கொஞ்சமா சூரிய வெளிச்சமும் தண்ணியும் இருந்தாலே போதும், இது செழிப்பா வளரும். நீங்களும் ஒரு மூலிகை தோட்டத்தை ஆரம்பிக்க தயாரா? வீடியோ பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி நண்பர்கள். உங்க வீட்டிற்கு ஒரு ராயல் லுக் கொடுக்கணுமா? அப்போ இந்த செடியை கண்டிப்பா வளர்க்கணும். பார்க்கவே ரொம்ப வித்தியாசமா இலைகள்ல ஓட்டைகளோட இருக்கிற இந்த செடி தான் புரோக்கன் ஹார்ட் பிளான்ட். இதை ஏன் அப்படி சொல்றாங்க? இதை வீட்ல வளர்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். இதோட உண்மையான பெயர் மான்ஸ்டரா அடான்சோனி. இது ஒரு சூப்பரான இன்டோர் பிளான்ட். இது வீட்டுக்கு அழகு சேர்க்கிறது மட்டும் இல்லாம காத்துல இருக்கிற அசுத்தங்களையும் நீக்கி சுத்தமான ஆக்சிஜனை நமக்கு தருது. பராமரிப்புன்னு பார்த்தா ரொம்ப சிம்பிள். நேரடி வெயில் படாத இடத்துல வைங்க. அதிகமா தண்ணி ஊத்தாம மண்ணு காஞ்சதுக்கு அப்புறம் தண்ணி விட்டா போதும். இது கொடி மாதிரி வளருங்கிறதால ஒரு மாஸ்போல் சப்போர்ட் கொடுத்தா சூப்பரா வளரும். வீடியோ பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி நண்பர்களே. சில உணவுகளை சமைக்கும் போது மட்டும் எப்படி அவ்வளவு அற்புதமான மனம் வருகிறது என்று யோசித்ததுண்டா? அந்த ரகசியம்தான் இந்த பாண்டன் இலைகள் அல்லது நம்ம ஊர் ரம்பா இலை. இதனை ஆசியாவின் வெண்ணிலா, வனிலா ஆஃப் தி ஈஸ்ட் என்று அழைக்கிறார்கள். பார்ப்பதற்கு வெறும் பச்சை இலைகளாக தெரிந்தாலும் இவற்றை நசுக்கினாலோ அல்லது சமைத்தாலோ தேங்காய் மற்றும் வெண்ணிலா கலந்த ஒரு சொர்க்கமான மனம் வீசும். பிரியாணி, பாயசம் அல்லது சாதாரண பல்லைச்சோறு எதை சமைத்தாலும் ஒரு பாண்டன் இலையை போடுங்கள். அதன் சுவையே தனி. இது வெறும் சமையல் பொருள் மட்டுமல்ல, இயற்கை நறுமணப் பொருளாகவும் மன அழுத்தத்தை குறைக்கும் மூலிகையாகவும் உலகெங்கும் பிரபலமாகி வருகிறது. இதை வளர்ப்பது மிகவும் எளிது. ஒரு சிறிய தொட்டியில் வைத்து போதிய தண்ணீரும் நிழலும் கொடுத்தால் போதும், காடு போல செழித்து வளரும்.
இதன் அடிப்பகுதியில் வளரும் சிறு கன்றுகளை பிரித்து நட்டு நீங்கள் பல செடிகளை உருவாக்கலாம். உங்கள் வீட்டுத் தோட்டத்தில் இந்த வாசனை தேவதை இருக்கிறதா? இல்லையென்றால் இன்றே ஒரு செடியை நடுங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி நண்பர்களே. வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பார்க்க போவது நம் வீட்டின் தோட்டத்தில் எளிதாக வளரக்கூடிய, அதே சமயம் எண்ணற்ற மருத்துவ குணங்கள் கொண்ட எலுமிச்சை புல் எனப்படும் லெமன் கிராஸ் பற்றித்தான். இதன் நறுமணம் எலுமிச்சையைப் போலவே இருப்பதால் இதற்கு இப்பெயர் வந்தது. இதிலுள்ள சிட்ரல் என்ற வேதிப்பொருள்தான் இதற்கு அந்த தனித்துவமான வாசனையை தருகிறது. இது ஒரு சிறந்த கிருமி நாசினியாகவும் செயல்படுகிறது. முக்கியமாக இதில் போடப்படும் லெமன் கிராஸ் டீ செரிமான கோளாறுகளை சரிசெய்து வயிற்று உப்பசத்தை குறைக்கிறது. சளி, இருமல் மற்றும் காய்ச்சல் நேரங்களில் இந்த புல்லை நீரில் கொதிக்க வைத்து குடித்தால் உடனடி நிவாரணம் கிடைக்கும். அது மட்டுமல்லாமல் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தவும் உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றவும் இது பெரிதும் உதவுகிறது. இதன் வாசனை மன அழுத்தத்தை குறைத்து நல்ல உறக்கத்தை தரும். சமையலில், குறிப்பாக சூப் மற்றும் தேநீரில் இது அற்புதமான சுவையை தரும். இவ்வளவு நன்மைகள் கொண்ட எலுமிச்சை புல்லை உங்கள் வீட்டிலும் வளர்த்து ஆரோக்கியமாக வாழுங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி நண்பர்களே. வணக்கம். இன்று நாம் பார்க்க போகும் தாவரம் அதன் அழகிய இலைகள் மற்றும் சிவப்பு தண்டுகளால் அனைவரையும் கவரும் பிலிடென்ட்ரான் ரோஜோ காங்கோ. இந்த ரோஜோ காங்கோ ஒரு பிரபலமான வீட்டு தாவரமாகும். இது நிமிர்ந்து வளரும் தன்மை கொண்டது. இதன் இலைகள் ஆரம்பத்தில் அடர் சிவப்பு நிறத்தில் தோன்றி முதிர்ச்சி அடையும் போது பளபளப்பான அடர் பச்சை நிறமாக மாறுகின்றன. இந்த மாறுபட்ட நிறங்கள் தாவரத்திற்கு தனித்துவமான அழகை தருகின்றன. இந்த தாவரம் பிரகாசமான மறைமுக ஒளியில் செழித்து வளரும். நேரடி சூரிய ஒளி இலைகளை எரித்துவிடக்கூடும். மேல் மண் காய்ந்தவுடன் தண்ணீர் ஊற்றணும். மண்ணை எப்போதும் ஈரப்பதமாக வைத்திருப்பது நல்லது, ஆனால் தண்ணீர் தேங்க விடக்கூடாது. இது குறைந்த பராமரிப்பு தேவைப்படும் தாவரமாகும். அவ்வப்போது இலைகளில் தண்ணீர் தெளிப்பது ஈரப்பதத்தை பராமரிக்க உதவும். இந்த எளிய குறிப்புகளை பின்பற்றி உங்கள் ரோஜோ காங்கோ தாவரத்தை ஆரோக்கியமாக வளர்க்கலாம். வீடியோ பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி நண்பர்களே.